இல்லைன்னா சக்கரை, ஃபுட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் CGM. எபிசோட் 3. இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு பேலன்ஸ்டு மீலாவே இருந்தா கூட அதை எந்த ஆர்டர்ல சாப்பிட்டா நம்மளோட சுகர் ஸ்பைக் எப்படி இருக்கு நம்மளோட பிளட்ல அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு பேலன்ஸ்டான ஃபுட் பிளேட் எடுத்திருக்கோம். சும்மா ரைஸ், அதுல கொஞ்சம் காரக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், சோயா பொரியல், மிக்ஸ்டு வெஜிடபிள் சாலட் எடுத்திருக்கோம், ஹோல் எக் எடுத்திருக்கோம் அண்ட் பட்டர் மில்க் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ரைஸை ஃபுல்லா சாப்பிட போறேன். அது பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஐட்டம் எடுத்துக்கிறேன். அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைபர் எடுத்துக்கிறேன். அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்டா ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கிறேன். நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட பிளட் சுகர் லெவல்ஸ் பாத்தீங்கன்னா 41 mg ஸ்பைக் இருந்துச்சு. சேம் பேலன்ஸ்டு மீல் பிளேட்டை அப்படியே ரிவர்ஸ்ல எடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோபயோட்டிக், அதாவது பட்டர் மில்க் குடிக்க போறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற இந்த வெஜிடபிள் சாலட்ஸ் அதெல்லாம் சாப்பிட போறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஐட்டம்ஸ் நான் எடுத்துக்க போறேன். லாஸ்டா தான் பாத்தீங்கன்னா இந்த ரைஸ் ஐட்டத்தை எடுத்துக்க போறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 50 mg ஸ்பைக் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல கிராஜுவலா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட பிளட் சுகர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இது ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 hours எடுத்துச்சு. இதுவே நம்மளோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 hoursல 50 mg ஸ்பைக் ஆன நம்மளோட பிளட் சுகர் லெவல் நெக்ஸ்ட் 2-3 hoursல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அப்படியே கிராஜுவலா மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்மளோட டேக்அவே என்னன்னா, ரொம்ப பிடிச்ச ரைஸ் மாதிரியான கார்ப் ஐட்டம்ஸை நம்ம கடைசியா கன்சியூம் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்டாவோ இல்ல அதை விட ஜாஸ்தியாவோ நம்மளால வந்து ஃபைபர், புரோட்டீன், ப்ரோபயோட்டிக் இந்த மாதிரியான காம்பினேஷன்ல நம்மளோட மீல் பிளேட்ஸ் இருக்கும்போது நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் நல்ல ஸ்லோவாகி ஸ்டெடியா எனர்ஜி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. செகண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு சடன் பிளட் சுகர் ஸ்பைக்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. இட் ஹாஸ் டேக்கன் 2 hours டைம். நம்மளோட குளுக்கோஸ் பிளட்ல கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். நமக்கு கிராஜுவலா நெக்ஸ்ட் 2-3 ஹவர்ஸ்ல அதே மாதிரி பிளட் சுகர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வந்து அப்படியே கிராஜுவலா மெயின்டைன் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நடக்குதோ நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸ் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா அப்படியே மெயின்டைன் ஆகும். சடன் ஸ்பைக்கும் இருக்கக்கூடாது, சடன் ட்ராப்பும் இருக்கக்கூடாது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ரைஸை அவாய்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அதை மோஸ்ட்லி லாஸ்ட்டாக கன்சியூம் பண்ணிட்டு நம்மளோட இந்த ஃபைபர் ப்ரோட்டீனில் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து நம்ம ஃபுட்டுக்கு ஈக்குவலண்ட்டாவோ இல்லை அதை விட ஜாஸ்தியாகவோ எடுத்துக்கிட்டா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு மறந்துடாமல் ப்ரெப்போவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.